ஒரு ஜமீன்தார் கூட இல்லாத கீழே வச்சு தள்ளிட்டு போறேன் நியாயமா அது? நீ வச்சு தள்ளிட்ட இவன் என்ன வச்சு வித்து காமிச்சிக்கிறான். கணக்கில் 6மா 29மா? ஆனா உனக்கும் இருக்குதுடா. என்ன தப்பு அறிவ சொல்ல வந்தான். ஆமா உன் கதை முடிஞ்சு போச்சு. உன் கதை சொல்லு. ஐயா அன்மணி வேலைக்கு வந்தா ஓட்டாட்டமா ஓடியாண்டே வேகமா வந்து உன்ன மேல ஒரு பெருமாள் சாலை பார்த்தேன். பெருமாள் சாலை பார்த்தேன். யார் பெருமாள் சாலை? யா பார்த்தேன். அட பொறுப்போக்க அட பேமானே அட எச்சக்கல யார் நாயே நானடா பொறுப்போக்க அந்த ஆளு என்ன பாத்து கேக்குறான். ஒரு பெருமாள் சாலை உன்னை பார்த்த அந்த கேள்வி ஏன்டா கேட்டான்? ஏன்டா ஆயிரீங்க வந்து கேட்டான். அண்ணன் தம்பி 2 பேரு பாலுக்கு சண்டை. என்ன பாலுக்கு சண்டையா? என்ன பால்? அம்மா பால். என்ன அம்மா பால்? அம்மா பால் சொன்னத பால் 1 லிட்டர் பால் 6 லிட்டர் தண்ணி ஊத்து. தாய்பால் சண்டை. தாய்பாலுக்கு சண்டை. நானா பண்ண என்ன அண்ணன் பிள்ளை அண்ணன் தோட மாட்டேங்கறா. நான் ஒல்லியா வாழ்த்தி பாட்டுங்கறா. ஏன்டா நீ ஒல்லியா இருக்கற அவன் குண்டா இருக்கறா? அத தாய்பால் சட்டனல. ஓ நீ போய் பாலை குடிக்கலான்னு போகும்போது உங்க அண்ணன் போய் உனக்கு முன்னாடி பாலை குடிச்சியா? அங்கதாங்கடா பால். நான் குடிக்க இல்ல. ஏய் குடிக்கல எங்க அம்மாக்கு பெண்களுக்கு மட்டும் தான மன்னரா டேய் என்னடா நீ ஏன்டா டேய் தாய்பாலுக்காக சண்டை. நீ பாலை குடிக்கலான்னு போகும்போது அண்ணா புல்லா குடிச்சு போறா. உன் பாலை உன்ன குடிச்சு போறா. நீ நான் என்ன பண்ண ஒரு ஐடியா பண்ண. என்ன யோசனை? நேரா மல்லிகடைக்கு போன. மல்லிகடைக்கு ஏன்டா போன? நான் அண்ணன் சாவடிக்கு எலி பேசுறேன். ஏய் உன்னோட சாவடிக்கு 2 எலி பேசுறீங்க. எலி மருந்து. சரி வாய் எடுத்து வந்து அம்மா யார விட்டு வந்தாங்க. ஏய் 2 மணி ஆச்சு. 2 மணி காத்து சைடு கம்முகறாரு. ஏய் அதனால ஒரே அந்த எலி பேசி வாயிலே தள்ளி ஒரே தூர அம்மா மாதிரி கேடா. எலி பேசி மாமன மால் சனத்து. அதாவது ஸ்தனத்திலே தரவிட்டாய் பால் குடிக்கிற நேரத்திலே. ஏய் நான் நாட்டிட்ட. நான் ஏந்து குடிச்சிரு சொல்லிட்டு. தூக்கத்துல எழுந்து அம்மா கிட்ட பால் குடிச்சிரு சொல்லிட்டு. எதுக்கு தெரியல வாங்கட்ட. அடடே. ஏய் எதுக்கு தெரியல வாங்கட்ட. பாத்த நாட்டுக்கு குடிக்கிறேன். நீ தூங்கிட்டே 7 மணி ஆச்சு. ஏய் இரவு முடிஞ்சு 7 மணி போய்டுடியா. போய் வெந்தியா. என் வீடு சுத்தி குடியா முறையறாங்க. டேய் வாடா இங்க. தூக்கத்திலே ஒண்ணே எழுந்திருப்பான். உன் அம்மாவோட போயிருப்பான். பால் குடிச்சிருப்பான். ஒண்ணே செத்துட்டானா? செத்துடா சொல்லிட்டு போட்டுதா வேலைக்கு போய் பார்த்தா எங்க அண்ணங்கார சாவதா எங்க அப்பங்கார செத்துட்டான். ஓ பால மண்ண முடியல. அப்பங்கார குடிச்சிட்டான். அப்பங்கார அடடே டேய் ஏன்டா கால தாமதம் கேட்டால் கட்டிகளை கட்டி வரீங்க. சரி போகட்டும்படி. டேய் இந்த முத்தாஞ்சி கிராமத்திலே 1000 வேலைக்கு சொந்தக்காரனாக சந்திரசேகர் ஜமீன்தார். அதாவது ஒரு வேலை என்பது என்ன? ஒரு வேலை என்பது என்ன? வேலி இல்லடா வேலி. டேய் அதாவது 1000 ஏக்கர் சேர்ந்தது ஒரு வேலி. ஆமா 100 ஏக்கர் சேர்ந்தது ஒரு வேலி. அதே போல 1000 வேலைக்கு சொந்தக்காரன் இந்த முச்சாதி கிராமத்திலே ஏதாவது குறைபாடுகள்
புரியுத பதிலும் அனுதினமும் கணக்கு சரியான முறையில் ஒப்படைக்கக்கூடிய வண்டி. ஆமா இன்னைக்கு சரியான முறையில கணக்கு ஒப்படைக்கணும். எத்தனை கணக்கு ஓட்ட என்ன கணக்கு எப்படி எழுதுனா பாக்கணுமா இல்லையா? போய் எத்தனை நோட்ட புதுசாதான் வாங்கி வச்சுக்கிட்டு பழகுது. புது கணக்கா பழைய கணக்கா? புது கணக்கா? சரி சொல்லு. கிழக்கே இருக்கக்கூடிய வாழை தோப்பு 300 ஏக்கர். எவ்வளவு ஆச்சு? 650 கொலை. 650 அடுத்தது 6100 ரூபாய். 650 கொலை அத்தானா? வெறும் 6100 ரூபாய்க்கு வித்தானா? சீப்பு 10 ரூபாய் காரி நீங்க அடி போடு பச்சை. கணக்குல நோ வேற என்ன தாலியா அந்த போடு. டேய் கல்யாணத்துக்கு 100 கொலை அனுப்புறேன்னு பார்த்தா 50 தான் வந்துக்குது. இன்னொரு 150 கொலை பாரியா. அச்சா தாலி அத்துறோம். சீக்கிரம் அனுப்பிச்சு விடியா கல்யாணம் நிக்கலையோ. என்ன கேட்டு போறாரு அவரு? 10 ரூபாய் சீப்பு வாழைப்பழம் ஒண்ணு இல்ல. 10 ரூபாய் சீப்பு வாழைப்பழம் 50 கொலை தான் அனுப்பிக்கிறோம். இன்னும் 150 கொலை 50 கொலை வந்து கணக்கு. 150 கொலை வந்து போய் கரெக்டா? ஏய் அடுத்தது வடக்கே இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு. ஆமா 250 ஏக்கர். எத்தனை லோடு தேங்காய் லோடு ஏத்தன? 150 லோடு ஆச்சு. சரி 150 லோடு 2,50,000 ஆச்சு. கணக்கு யோ கணக்கு யோ ஏயா யோ பண்ண யாருக்கு தெரியாதா? நான் ஊருக்கு போறானுங்க. கணக்கு வந்து வாங்கி போயா? கணக்கு வாங்கி போயா வந்து 35 நாளா கேடுங்க. நான் பணத்து குடுறானு நீங்க வந்து எஜமானரா எங்க நாளியா 150 லோடு ஏத்தன. ஒரு லோடு காசு இன்னும் கொடுக்கலையா? அப்ப போய் கணக்கு தானே? போய் கணக்கு தானே அது? கேட்கலாமா? அடுத்தது தெற்கே இருக்கக்கூடிய தேக்கு தோப்பு. ஆமா 250 லோடு ஆச்சு. அது 250 லோடு ஆச்சு. 350 தென்னை ஆச்சு. சரி 350 தென்னை எத்தனை லட்சம் ஆச்சு? தென்னை மொத்தம் வந்து ஒரு தென்னை 2500 ரூபாய். ஒரு தென்னை 2500 ரூபாய். 350 தென்னை என்ன ஆச்சு? 75 லட்சம் ஆச்சு. ஆமா சரி 75 லட்சம் கரெக்ட்டா இருக்குதா? 3 லட்சம் என்ன ஆச்சு? ஏண்டா டேய் அப்படினா 3 லட்சம் ரூபாய்ல போய் கணக்கு. 75 லட்சம் 78 லட்சம் தான் இருக்கும். ஆனா 75 கணக்கு போய் கணக்கு. ஏய் போய் கணக்கா இருக்க கூடாது. சிறப்பான முறையில கவனமாக இருக்க வேண்டும். கணக்கு புள்ளி எதுக்கு ஆமா ஆனாங்க. இப்படியா பேசிக்கொண்டு இருந்தால் ஏற போவதே தெரியாது. அதனால இந்த உச்சாந்தி கிராமத்திலே சந்திரசேகர் சமைதாக வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய மனைவி மரியாதை இருக்கின்றார். நாட்டுக்கே மகாராணிடா. ஆமா அதனால என்னுடைய மனைவி மரியாதையை பார்க்க வேண்டும். விரைவாக சென்று நான் அழைத்ததாக
சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். என் நன்றி இவனுக்கு வணக்கம். இந்த முற்றத்து கிராமத்தை ஆளக்கூடிய என் நாட்டு தமிழுக்கு மனைவியாக மருதேவி மருதேவி அண்ணா சைலன்ஸ் சைலன்ஸ். செட்டியனுடைய மனைவி அழைச்சிட்டு வரானா நீ வந்து என்ன சென்றியனுடைய மனைவி மருதேவி அழைத்து வர என்று விளைத்தேன். பொறுமை என்ன நகைகளை அணிந்து நீ பெருமையோடு வாழ வேண்டும். அது மட்டும் கிடையாது, என்றென்றுமே வைத்த குங்குமத்துடனும் பூசு மஞ்சளுடனும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனதார உன்னை வாழ்த்துகின்றேன்.
வாழ்க வாழ்க வாழ்க. ஆறு உலகமும், பத்து உலகமும், வேன் உலகமும், வாழ்க, வாழ்க. ஜெய் யாரா அவன்? ஜெய் காரு பஸ் வேன் ஜேசிபி மேடா வரும். வேணா. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு? டேய், கார் என்றால் என்ன தெரியுமா? அது கார் என்றால் குழந்தைங்க விளையாடுறது. ஜெய் ஜெய் யாரா அவன்? சின்ன குழந்தைங்க ஜெய் உனக்கு தெரிஞ்சதுடா கார்னா உலகண்டா யாரா அவன்? டேய், கார் என்றால் உலகம். ஆ, ஆமாடா, அப்படியா? அப்படின்ற பேர் அதுக்கு. கார்னா விளையாட்டு கார் கிடையாதுடா. அதனால தானே நீ அப்படியே இருக்கிற. சாமியே, சரவணே. ஆ, நிஜமா ஒண்ணும் போக மாட்டேன். சாமி, விடுடா பின்ன. சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம். சாமியே. பொண்ணுங்கடா சிடே யாரா அவன்? நான் தொலைவுல போய் நிரம்பி ஜெய் தரேன். என்னடா சுடுங்க அட யாரா அவன்? என்னடா டேய், கப்பல்ல யாருக்கே அந்த பாய்க்கலடா. போடா. என்ன ஆச்சு? சூப்பரா இருக்கிற. யாரு? 35 இல்லடா, 37. ஜெய் 39. சாமியோய். ஆ. நிஜமான சொருமப்பா. ஏய், சரவணா ஆ, எங்க அப்பா வா. சரவணன் வா. ஒரு பானை இறந்தாடா. நல்லா பத்திரமா கொண்டு போய் வைக்கிறடா. ஏய், சாமியே சரணம் ஐயப்படாது. ஐயப்பாவா ஆமா. வாய் வழியில வாயில வரல. விடுங்க ஐயா. ஏய். நாங்களும் ஒரு விளையாட்டு கருவி. கருவி. வாய் விட்டு சிரித்தால் போய் விட்டு போகும். சிரித்து வாழ வேண்டும். ஆமா. பல சிரிப்பில் வாழக்கூடாது. வாழக்கூடாது. சிரித்து வாழ வேண்டும். ஆமா. பல சிரிப்பில் என்று வாழவே கூடாது. ஐயா. டேய், ஆ. வாழாங்க. ஐயா. என்னுடைய மனைவி மருதியாவை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கோ திருமணம் முடிந்து 3 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இன்று எங்கள் இருவருக்கு என்ன நாள்? நன்றி சத்தநாடு. ஏய், 3ஆம் வருட திருமண நாள். அடட, மூணு திருமண நாள்ரா. கல்யாண நாளு. ஆமா. தமிழ் சொல்லுங்க, எல்லாம் ஆங்கிலமா படிச்சு உட்கார்ந்துக்கிறாங்க. அவன் ஏழு வேலை பார்த்து பார்த்து பேசிக்கிறாங்க, கேட்டு பார்த்து பேசிக்கிறாங்க. ஏடா டேய், ஏடா? ஓ, பாருண்ணா. ஓ திருமணம்னா தமிழா ஆங்கிலமா? ஜெய் திருமணம்னா நல்லா தெரியுமா? அதெல்லாம் தூய தமிழ்ன்றான். என் திருமணம் ஜெய் பேசுற தமிழ் அது. நான் பேசுறதா தமிழ் செய்யணும். தப்பு தமிழா? என்னது? எவ்வளவு தமிழ் பேச எவரு தமிழா? திருமண நாள். அதனால சும்மா சும்மா அடிச்சுக்கிறாங்க, தப்பு வர மாட்டேங்குது. நாக்கு சாப்பிடு. ஏய், இடுப்புடா. அது ஸ்கூல் சேர்த்து ஏய், என்னுடைய மனைவி அதாவது எங்கள் இருவருக்கு திருமண நாள். அதனால் இந்த முச்சந்தி கிராமமே விழா கோலமாக இருக்க வேண்டும். முதலாக நாட்டியத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏற்பாடு செய்ய கலையில சிறந்த கலை. அநாட்ட கலை.